ஒரு 1 இயர் முன்னாடி வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், செல் பண்ணுறோம், பெரிய ஆளாக வரும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதில் டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு போர்ஷனே நான் வந்து தவிர்த்துட்டேன். பட் இப்போது ரீசெண்ட் டைமாக நான் வந்து படிச்சுட்டு இருக்கனால இந்த டிவிடெண்ட் பற்றி நான் கொஞ்சம் கவர் பண்ணேன். அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிவிடெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனி அவங்க பண்ணுற ப்ராஃபிட்டில் அங்கே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட் சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நான் வந்து ஒரு ஐடிசியில் வந்து ஒரு 10 ஷேர் கிட்ட வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த கம்பெனியோட ஒரு ஷேர் ஹோல்டர். ஸோ அந்த ஷேர் ஹோல்டராக நான் இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு சர்டைன் அமௌண்ட்டை எனக்கு வந்து டிவிடெண்ட்டாக கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். ஓகே, எதனால் அந்த டிவிடெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? எதுக்காக அந்த டிவிடெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, நீ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும். லெட்ஸே நீ வந்து பை பண்ணுற, செல் பண்ணுற, அதில் வர ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்காம இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கறது மூலியமாக இது ஒரு அடிஷ்னல் இன்கம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆஹா இதில் நமக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் வருது இல்லையா, ஸோ அதனால் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த டிவிடெண்ட் வந்து எப்படிலாம் கொடுப்பாங்கப்பா அப்படின்னா, ஒன்று ஸ்டாக்ஸாக கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா மணியாக வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எப்படி நமக்கு வரும் அப்படின்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட் அதுக்கு நமக்கு இருக்கணும். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மோதிலால் ஆஸ்வால். அதோட லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அதை நீ வந்து இன்ஸ்டால் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மிங் பேக் டு த கண்டென்ட், அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான அமௌண்ட்டை நமக்கு வந்து அந்த ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட், அதாவது வந்து டிமேட் அக்கௌண்ட் மூலியமாக நமக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ ஸ்டாக்ஸாக கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி அந்த ப்ரோக்கரேஜ், அதாவது டிமேட் அக்கௌண்ட் மூலியமாக நமக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த டிவிடெண்டுங்கிறது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, ஒன்ஸ் அது வந்து ஆனுவலில் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா குவார்ட்டர்லியில் கொடுக்கலாம், இல்லை ஆஃபர்லியில் கொடுக்கலாம். அது அந்த கம்பெனியை பொறுத்து. எல்லா கம்பெனியுமே டிவிடெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னா, எல்லா கம்பெனியுமே டிவிடெண்ட்டுங்கிறது கொடுக்க மாட்டாங்க. மேபி ஒரு சில கம்பெனிகள் அவங்க முன்னாடி ஓகே நாங்கள் முன்னாடியிலேருந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்காக மேபி கொடுக்கலாமே தவிர, ஒன்ஸ் அவங்க ப்ராஃபிட் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து அந்த டிவிடெண்டுங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது முன்னாடியே சொன்ன மாதிரி அது குவார்ட்டர்லியில் கொடுக்கலாம், ஆஃபர்லியில் கொடுக்கலாம், இல்லைனா ஆனுவலில் கூட கொடுக்கலாம். இதில் எத்தனை பர்சன்டேஜ் டிவிடெண்ட் வந்து இருந்தால் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் 1% to 5% டிவிடெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். 6%, 7%லாம் மேபி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ப்ராப்பராக ஒரு 1%, 2%, 3% அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த 1% கீழே இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியை நீங்கள் டிவிடெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணாமல், மற்றபடி உங்களுக்கு வேறு அந்த பைஸ் பண்ணுறேன், செல் பண்ணுறேன், இல்லை ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்காக வேணால் நீங்கள் அந்த கம்பெனிகளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு டிவிடெண்ட் பற்றின பேசிக்கான விஷயங்களை நான் அதில் கவர் பண்ணியிருக்கேன். இல்லைப்பா எனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியும் அப்படின்னா, அது உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் இருக்குது, அதில் போய்ட்டு டக்குன்னு டைப் பண்ணி சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோகளில் இன்னும் டீட்டெயில்டாக எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணும் அப்படின்னா இந்த டிவிடெண்ட்டு, ROE, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஃபேஸ் வேல்யூ, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் தான் அந்த பேலன்ஸ் ஷீட்டை கவர் பண்ண முடியும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஷேர் மார்க்கெட் சீரீஸில் நான் வந்து இந்த ஒரு 3 டாப்பிக்காக கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம்.